ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே பிடிக்கும். சக்கரை பொங்கலை எப்படி ஈஸியான மெத்தடில் சூப்பராக டேஸ்டியாக அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை எடுத்துக்கலாம். 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே கரைச்சி எடுத்துடலாம். ஏன் வெல்லத்தை கரைக்கிறோன்னா, வெல்லத்தில் தூசிலாம் இருக்கும், மணல் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி காய்ச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு சிலது மட்டும் இன்னும் கரையாமல் இருக்குது. அதையும் நம்ம ஃபுல்லாக கரைச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் கரைச்சி எடுத்ததும் இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி நல்லா வெந்துருச்சு. அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சிடலாம். பொங்கல் நல்லா குழைவாக இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா குழைவாகவும் வெந்திருக்கு பருப்பும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி மாதிரியே தான் இருக்குது. இது அப்படியே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லா பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அது அரை கப் அளவு தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சமாக பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்குனதும் நம்ம பொங்கலில் அப்படியே அதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது கூடவே உலர் திராட்சையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா உப்பி வரும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை பொங்கலில் சேர்த்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ண நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் பொங்கலோட டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே அப்படியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுங்கிறவங்க வெல்லத்தோட அளவை அதிகரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.